சீரியல் நடிகை பிரியங்கா நல்கரி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னை பற்றி வதந்தி பரப்பாதீங்க, எதுவும் தெரியாமல் நீங்களாக கற்பனை பண்ணாதீங்க, நான் நடத்த வேண்டிய சீரியல்லேருந்து விலகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வகையில் ரோஜா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீ தமிழில் ஒளிபரப்பான சீதாராமன் சீரியலில் ஹீரோயினை கமிட் ஆனாங்க பிரியங்கா. இந்த நேரத்தில் தான் அவங்க பல வருஷங்களாக காதலிச்சு வந்த அவங்களோட காதலர் ராகுல் அப்படிங்கிறவங்கள திடீர்னு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே ராகுலோடு பிரியங்காவுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கருத்து வேறுபாடுனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சில பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் திடீர்னு இவங்களோட திருமண புகைப்படங்கள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வச்சுச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்களில் பிரியங்கா சீதாராமன் சீரியல்லேருந்து வெளியேறி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு திரும்பவும் ஜீ தமிழில் நலத்தமைந்தி அப்படிங்கிற சீரியல் மூலமாக நடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த சீரியலில் எதிர்பாராத விதமாக இவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது மாதிரி காட்சிகள் இருக்குது. இதனால இவங்க சீரியல்லேருந்து விலகிட்டாங்களா, அவங்க விலகினால தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கதையை மாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சோசியல் மீடியாவில் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரியங்கா இந்த சீரியல்லேருந்து விலகினதும் நடிகை ஸ்ரீநிதி முக்கியமான ரோலில் இந்த சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாச்சு. அதை ஸ்ரீநிதி கூட தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில் பிரியங்கா இதை மறுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையானதை அதிகமாக கற்பனை பண்ணாதீங்க, அதே மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்க, நான் சீரியல்லேருந்து வெளியேறவே இல்லை, என்னோட அடுத்த ஷெடியூலுக்காக காத்திருக்கிறேன், என்ன நடந்துச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க, நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதனால பலருமே இப்போதைக்கு தமயந்தி அதாவது பிரியங்கா இறந்த மாதிரி காட்சிகள் வச்சுட்டு சில வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் உயிரோட வர மாதிரி காட்சிகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.